நாகை மாவட்டம் கீழையூர் காத்தாயி அம்மனின் அருள் அடியவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றும் என்றும் உங்களுக்கு மகிழ்வான செய்திகள் தொடர நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துகள். முதல் நிலை தெய்வங்கள் பிரம்மாவின் படைப்பின் அடிப்படை விதிமுறைகளை மீறாமல் தங்கள் தெய்வீக சக்திகளை பல்வேறு நிலப்பரப்புகளில் சென்று வெளிப்படுத்தவும் பிரயோகிக்கவும் சக்தி கொண்டிருந்தன. முதல் நிலை தெய்வங்கள் பல்வேறு தோற்றங்களிலும் பெயர்களிலும் அவதரிக்கின்றன. இதற்கான சிறந்த உதாரணம் பல ஆலயங்களிலும் பல பெயர்களிலும் வணங்கப்படும் சிவலிங்க வடிவிலான சிவபெருமான் ஆவார். அவர் மருந்தீஸ்வரர், கபாலீஸ்வரர், வைத்தீஸ்வரர், சொக்கநாதர், கும்பேஸ்வரர் போன்ற பெயர்களில் சிவலிங்க வடிவில் காட்சியளிக்கின்றார். அதைப் போலவேதான் பெண் தெய்வமான பார்வதி தேவி பல ஆலயங்களில் திரிபுர சுந்தரி, லலிதாம்பிகை, காமாட்சி, கற்பகாம்பிகை, ராஜராஜேஸ்வரி போன்ற பெயர்களில் வெவ்வேறு உருவங்களில் காட்சியளிக்கிறார். பகவான் மகாவிஷ்ணு கூட வெங்கடாஜலபதி, சாரங்கபாணி, ஸ்ரீரங்கம் ரங்கநாத சுவாமி, பூரி ஜெகநாதர் போன்ற பெயர்களில் வெவ்வேறு உருவங்களில் காணப்படுகின்றார். அவர்களில் சிலர் எடுத்த பல்வேறு அவதாரங்களில் சிலருக்கு குலதெய்வங்கள் ஆனார்கள். சத்திய யுகத்தில் பிறக்க உள்ள மக்கள் ஒழுக்கம், நேர்மை, நல்ல பண்புகள் கொண்ட, பேராசை, பொறாமையற்ற மற்றும் பழிவாங்கும் உணர்ச்சி இல்லாதவர்களாக இருப்பார்கள் என்பதனால் அந்த யுகத்திற்கு அதிக தெய்வங்கள் தேவையிருக்காது. ஆனால் அதே சமயத்தில் அடுத்தடுத்து வரும் யுகங்களில் அதிக தெய்வங்கள் தேவைப்படும் என்பதையும் பிரம்மதேவர் உணர்ந்திருந்ததினால் அதற்கேற்ப திரேதா யுகத்தில் துவங்கி கலியுகம் வரை அதிக எண்ணிக்கையிலான தெய்வங்கள் அவதரிக்க வேண்டிய நியதியை நிர்ணயித்தார். ஒவ்வொரு யுகங்களிலும் தோன்றும் மக்கள் குணங்களை மெல்ல மெல்ல இழந்தவர்களாக இருப்பார்கள். கடைசி யுகமான கலியுகத்தில் முற்றிலும் பண்புகள் அற்றவர்களாக மக்கள் இருப்பார்கள் என்பதையும் பிரம்மா உணர்ந்தார். ஆரம்பத்தில் படைக்கப்பட்ட ஆன்மாக்கள் யுகம் யுகமாக பல மில்லியன் ஆன்மாக்களாக பெருகிக்கொண்டே இருக்கும். அதே நேரத்தில் ஒரு மன்வந்தரம் 30,67,20,000 மனித வருடங்கள் முடியும் வரை நிலமும் அவர்களை வாழ வைக்கும் அளவில் விரிவடைந்து கொண்டே போகும் என்பதை பிரம்மா நன்கே அறிந்திருந்தார். அந்தந்த நிலங்களில் வாழவுள்ள மானிடர்கள் பண்புகளும் அந்தந்த நிலங்களின் தன்மையை ஒட்டியே அமைந்திருக்கும். இப்படியாக யுகம் யுகமாக மக்களின் குணங்களும் மாறிக்கொண்டே இருக்கும் நிலையில் தீய குணங்களை கொண்ட மக்கள் பெருகிக்கொண்டே இருப்பார்கள். அவர்களை நல்வழிப்படுத்த அதிக அளவிலான தெய்வங்கள் தேவை என்பதை உணர்ந்த பிரம்மா அதிக அளவிலான குலதெய்வங்களையும் யுகம் யுகமாக தோற்றுவிக்க வைத்தார். இதனால்தான் புராண இதிகாசங்களில் திரேதா யுகத்தில் இருந்ததாக கூறப்படும் தெய்வங்களின் எண்ணிக்கையை விட அதிக எண்ணிக்கையிலான தெய்வங்களை நம்மால் தற்காலத்தில் காண முடிகின்றது. நாகை மாவட்டம் கீழையூர் காத்தாயி அம்மனின் திருப்பாதங்களை வணங்குவோம். அவள் அணைப்பில் இருக்கும் குழந்தையாய் நாமும் இருப்போம். நாகை மாவட்டம் கீழையூர் காத்தாயி அம்மன் நம்மை காத்து அருளுவாள். நன்றி, வணக்கம்.